ஹலோ மக்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம கிராணி எப்போவுமே நம்மளே கிடைக்குது. இன்றைக்காச்சும் நம்ம கிராணி அடிப்போமான்னு தெரில. அதாவது ஆர்சிபி கப் அடிக்கிற மாதிரி தான். ஆர்சிபி எப்போவுமே நானும் ஆர்சிபி வேண்டாம், ஏதாவது தப்பாக இருந்துச்சுக்கோன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கிராணிக்கு சும்மா விடாது கூடாது. நான் இன்றைக்கி இந்த கிராணியை சும்மா விட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் கெட்னியே அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாருங்க கைஸ், நான் அந்த கிராணி அடிக்க போகிறேன். அந்த கிராணி அதுக்கப்புறம் என்ன வந்து அடிக்குது. வாங்க கைஸ், இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பார்க்கணும் போகிறோம். ஏன்னா இத்தனை நாள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணி தான் மொக்கவானேன். ஃபஸ்ட் டைம் வந்து டோர் எஸ்கேப் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஒரு தவக்கில் இருந்தது. இப்போ அந்த கிராணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷூட் பண்ணக்கு ஒரு கன்று தேவை. எலக்ட்ரிக்கான இருந்தால் கூட ஒரு பெட்டராக, ஏன்னா அதுவே போதும். இந்த வெப்பனுக்கு தேடி ஒரு மாதம் அலையணும். இப்போ கிராண்ட்பா எங்கள் கடை மாமா இல்லை கைஸ், இல்லை கிராண்ட்பா இல்லை, இந்த சிஸ்டமில் என்ன கிராண்ட்பா இல்லைன்னு சொன்னார். ஆமாம், முதல் 38 ரெண்டு பேட்டிக்கிட்டே அடிவாங்கிற கைஸ். இப்போ வாங்க போய் கிராணி அட்டாக் பண்ணுவோம். டே 2 எத்தனை 38 சொல்லி இந்த மாடுலேஷன் மாட்ட முடிக்கிறாங்களப்பா. வாங்க கைஸ், நம்ம போய் இந்த ஒரு 30 ட்ரை பண்ணுவோம். கிராணி அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தாத்தா என்ன எடுத்து விட்டார். எத்தனை தடியும் யார்கிட்ட வேணும் டக்கு டக்குன்னு மாட்டிக்கிறேன். இந்த தடி பாருங்க கைஸ். டே 3 கொண்டாச்சு கைஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளே 2 ஆட்டம் முடிச்சிச்சு. இப்போ தான் 50 நிமிஷமே முடிச்சிருக்கு கைஸ். எப்படியாச்சும் இந்த தட்டியாச்சும் இந்த கிராணியை நான் இன்றைக்கி அட்டாக் பண்ணாமல் இன்றைக்கி விடவே மாட்டேன் கைஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நான் சொட்டத்தை முடிச்ச உடச்சி விட்றானே இல்லைன்னு கைஸ். என்னடா இவங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான்டா கைஸ் நினைக்கிறீங்க. இப்போ பாருங்க கைஸ், எப்படி வந்து அந்த கிராண்ட் அடிச்சு மூச்சை உடக்கா போகிறேன்னு மட்டும் பாருங்க கைஸ். இது நடிக்கிற கிராண்ட் இருக்குது கண்டிப்பாக இருக்காங்க. போயாச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கிராண்ட்பாவை தேடி அடிக்கணும். அதுக்குள்ளே கிராண்டி வந்துடுச்சு. இப்போ எங்கேயாச்சும் போய் நம்ம ஒழியுமே. சங்கடம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கைஸ் என்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதோட டே 4 ஆயிடுச்சு. இவ்வளோ மொக்கையாக விளாண்டா கார்டிஸ் எப்படி பார்ப்பாங்கன்னே தெரியலையே. சரி கைஸ், இந்த டே 4 இந்த கிராணி நீ தூக்காமல் நீ கூட மாட்டேன் கைஸ். இதே சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு போடாதுல்ல கிராணியை தூக்க போகிறான்னு தெரில. கிராணிமா உன்னை கொல்ல போகிறாமா. எனக்கு வந்த சோதனையாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறது இந்த லாஸ்ட் டே. எத்தனை தாட்டி இந்த டே இருக்கு பார்க்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். இவ்வளோ நாள் எனக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போவோம் இந்த 38 எனக்கு கிராணி இன்னைக்கு அட்டாக் பண்ணாமல் விட மாட்டேன் கைஸ். நான் எவ்வளோ கோபத்தில் இருக்குன்னு இப்போ பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு கிராண்டிக்கு எங்கேயா சேர்க்கலாம். கீழே கிராண்ட் பாருங்க ப்ளீஸ். நம்ம அவனை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணலாம். என்னையே அட்டாக் பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு கடாயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறானுங்க. எந்த கடாய் இந்த பக்கம் வாங்க கைஸ். செல்லக்குட்டி கிராணியோட குழந்தை சுத்தம் வர போவான். நம்மளுக்கு அது அவனுக்கா சூப்பர். Bye guys.